வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0%. உண்மையுமே ரீசெண்டாக எனக்கு ஒரு வியாதி இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு கதையை அதவே நினச்சிட்டு இருந்தோம்னா அங்கே என்ன ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தாலும் அதே தான் தெரியுது. இதே மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்போ நான் பேச போகிறது. இது மேட்ச் ஆகிடணும் ஆண்டவா, ரொம்ப நாளாக என் வண்டி ப்ரெடிக்ஷனில் பஞ்சர் ஆகி கிடக்குது. எனிவேஸ், இந்த இடத்துல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவாளர் முத்துசாமி சாரும் டேவிட் அவர்களும், இயக்குனர் நம்ம PS1 இப்போ பாக்கியலட்சுமி அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஏதோ கொஞ்ச நாளுக்கு பண்ணுறாங்களா இல்லை சம்திங் ஒரு பிரேக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரேக் அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஷூட் வந்து அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து அதாவது அழகாக ஷேர் பண்ணியிருந்தார். இதில் பாண்டியனுடைய இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மலையில் நனைஞ்சு வந்துட்டுருக்காரு. ரொம்ப அப்செட் ஆகி உடஞ்சி போய் ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சு உடஞ்சி போன மாதிரி இல்லை ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சு உடஞ்சி போன மாதிரியான லுக்கில் தான் அவர் வராரு. அவமானம் அப்படிங்கிறது இல்லை, இது உண்மை தெரிஞ்சு அதில் ரொம்ப அதிர்ச்சியில் நடந்து வர மாதிரி கோவில் பக்கத்தில், அப்புறம் எங்கள் ஊரில் இது மந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லேருந்து அவர் நடந்து வர்றார். ரொம்ப அழகான இந்த காட்சிகளை நம்ம இயக்குனர் டேவிட் அவர்கள் எடுத்திருக்காரு, ஒளிப்பதிவாளரும் சேர்த்து. ஸோ இந்த அப்டேட் எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, எஸ், இந்த இடத்துல அரசி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, இல்லை அரசியோட காதல் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுற விஷயம் இருக்கும், ஆனால் நைட்டில் நடந்து வராது. அது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது இல்லையா? ஸோ இப்போ கல்யாணம் நடந்ததுன்னா என்ன நைட்டாக நடக்கும் போது ஈவினிங் நடக்காது, இல்லை மார்னிங் அது மாதிரி தானே. ஸோ இதில் நைட்டில் நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க லவ் ரிலேட்டடாக அவருக்கு தெரிய வருதுன்னு தான் நினைக்கிறேன், ஒரு சின்ன கெஸ்ஸு. இருந்தாலும் என் ப்ரெடிக்ஷன் பஞ்சர் ஆகி வண்டி தள்ள முடியாமல் கிடக்கிறது கொஞ்சம் நாளாகவே நடந்துகிட்டு இருக்க சம்பவம் தான். எனிவேஸ், இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஜாலியாக வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, பாக்ஷா மூவியில் எல்லாருமே அவருடைய கைகளுக்கு முத்தம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பசங்க அண்ட் எல்லாருமே வந்து கொடுத்துட்ருக்க மாதிரி ஒரு அழகான அப்டேட்டு. சரி, நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? நானில் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறது ஸ்டாலினுடைய இந்த அப்டேட்டில் அரசு கல்யாணம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு தான். லவ்வாக கூட இருக்கலாம். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ.